ஹாய் ஹலோ வணக்கம். ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு அவர் எம்பிசி சேனல். உலகத்திலேயே இளம் பெண் ஊழியர்கள் அதிக நேரம் வேலை பார்க்கும் நாடு என்னன்னு தெரியுமாங்க? எந்த நாடுன்னு தெரியுமா? என்ன சொல்றீங்க? அமெரிக்கான்றீங்களா? கிடையாது. ரஷ்யாங்கிறீங்களா? கிடையவே கிடையாது. ஜெர்மனிங்கிறீங்களா? அதுவும் கிடையாது. அப்புறம் என்ன நம்ம ஒண்ணு எல்லாமே கிடையாதுன்ற அப்ப என்ன நம்ம இந்தியாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, இது காமெடி இல்ல, நம்ம இந்தியா தாங்க. உலகத்திலேயே இளம் பெண் ஊழியர்கள் அதிக நேரம் வேலை பார்க்கும் நாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா. அதாவது ஒரு வாரத்துக்கு சராசரியா 55 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. அதாவது ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி கணக்கெடுத்தா, வாரம்னா நான் சொல்ற 7 நாட்கள் கிடையாதுங்க, 5 நாள் கணக்கு. 5 நாளைக்கு 55 மணி நேரம், அதாவது 11 மணி நேரம் ஒரு டே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இளம் பெண் ஊழியர்கள் நம்ம இந்தியா நாட்டில். ஸோ அந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவாக பார்க்க போகிறோம். Let us all join with me to hear this article. Let's go. இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி let me tell one real incident. அதாவது சமீப காலத்துல நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை பத்தி நான் உங்கள்கிட்ட சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கண்டிப்பா இந்த விஷயம் ஐடி செக்டார்ல இருக்கிற ஆளுங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி டெய்லி நியூஸ் அப்டேட்ல உள்ள ஆளுங்க கண்டிப்பா இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். அன்னா செபாஸ்டின் இவங்க பாத்தீங்கன்னா கேரளாவை சேர்ந்த ஒரு 26 வயது இளம் பெண்மணி. இவங்க பாத்தீங்கன்னா ஃபோர்ப்ஸ், அதாவது ஏர்ன்ஸ்ட் அண்ட் யங் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனியில வேலை பார்த்துருக்காங்க. இந்த கம்பெனி எப்படிப்பட்ட கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயி ஒரு நல்ல ஒரு சுச்சுவேஷன்ல வேலை பார்க்குற நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் உள்ள ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லி நான் சொல்லலாங்க. ஃபோர்ப்ஸ் மேகசினே பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வேர்ல்டு லெவல்ல சூப்பர் கம்பெனி டு ஒர்க் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்த ஒரு கம்பெனியில, இந்த கம்பெனியில வேலை பார்த்த நான் சொன்ன அன்னா செபாஸ்டின் பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க. எதனால இறந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர், ஆன்சைட்டி, அவங்க ஒர்க்குக்கு மீறி, அவங்களுக்கு சக்திக்கு மீறி வேலை செஞ்ச விதமும், ஓவர் டியூட்டி பார்த்த விதமும், ரெஸ்டே இல்லாம வேலை பார்த்த சில விஷயங்களாலும் இவங்க ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ், ப்ரெஷரால 26 வயசுலேயே இல்லை அந்த இளம் பெண் இறந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பல வருஷமா ஊழியராலும் இல்லை அந்த கம்பெனியில. மார்ச் மாசம் சேர்ந்திருக்காங்க, ஜூலை மாசம் இறந்துட்டாங்க. வெறும் 4 மாசம் தான் வேலை பார்த்திருக்காங்க. அந்த 4 மாசத்துக்குள்ளே இவ்வளவு பிரச்சனைங்க. ஸோ அந்த பெண்மணியோட அம்மா இந்த ஏர்ன்ஸ்ட் அண்ட் யங் இந்தியன் கம்பெனியோட சேர்மன் ராஜீவ் மெமானிக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. அந்த லெட்டரை என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பெண் ஒரு நல்லா படிக்கிற பொண்ணு, எங்க பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு, காலேஜ்ல சிஏ படிச்சு டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ண ஒரு பொண்ணு, அவ உடனே வேலைக்கு சேர்ந்து சொல்லி உங்க கம்பெனில வேலைக்கு சேர்ந்திருக்கா. இந்த ஏர்ன்ஸ்ட் அண்ட் யங் அண்ட் கம்பெனில வேலைக்கு சேர்ந்திருக்கா. இவ பாத்தீங்கன்னா இதுதான் அவளோட முதல் ஜாபு. அந்த ஜாபை நான் உண்மையா இருக்குன்னு சொல்லி அவளை உழைச்சா, அவளுக்கு கொடுக்குற வேலை எல்லாத்தையும் கச்சிதமா பண்ணா, ஓய்வே இல்லாம வேலையை செஞ்சா. நாங்களும் அவளை பார்த்துட்டு இந்த மாதிரி வேலை செய்யாத, இந்த வேலையை விட்டுரு அப்படின்னு சொன்னோம். ஆனா அவ கேட்கல, நான் இன்னும் நிறைய கத்துக்கணும்னு சொல்லி அந்த நாங்க சொன்ன விஷயத்தையுமே தவிர்த்து இன்னமும் கடும் உழைப்பை போட்டு வேலை செஞ்சா. ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்கல. அவ வரிசையா எல்லா நாளும் கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காம வேலை செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவளோட மேனேஜர் அவளுக்கு அவளோட ஜாப் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வேலையை கொடுத்து அவளோட மன உளைச்சலை உண்டாக்கி இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிலாம் லெட்டர்ல எழுதுனாங்க. யாருக்கு எழுதுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏர்ன்ஸ்ட் அண்ட் யங் கம்பெனியோட இந்தியன் சேர்மன் ராஜீவுக்கு. அவரு பாத்தீங்கன்னா இதுக்கு நாங்க கண்டிப்பா ஸ்டெப் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, அந்த லெட்டர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கேவலமான விஷயம் என்னன்னா, இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்து அந்த பெண் இறந்துட்டாங்க. அந்த பெண் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட இறுதி சடங்குக்கு அந்த கம்பெனில யாருமே கலந்துக்கல அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோல என்ன சொன்னான்னு பாத்தீங்கன்னா, உங்க கம்பெனிக்கு நீங்க உழைக்கிறீங்க, ஓடா தேடுறீங்க, ஆனா உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா யாரும் அந்த கம்பெனில நிக்க மாட்டாங்க. உங்க மேனேஜர் நிக்க மாட்டாங்க, அவங்க கூட வேலை செய்யறவங்க நிக்க மாட்டாங்க. ஸோ எவ்வளவு பெரிய ஹையர் அபிஷியல் யாருமே வர மாட்டாங்க. கடைசியா உங்க குடும்பம் மட்டும்தான் அவங்களோட நிற்கும் அப்படின்னு சொல்லி நான் அந்த வீடியோல சொன்னேன். அது உண்மையாயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வுல அந்த அன்னா செபாஸ்டின்
இறுதிச் சடங்கு கூட வந்து அந்த கம்பெனியில வந்து யாரும் கலந்துக்கலைங்கிறது வந்து ரொம்ப ஒரு துயர சம்பவமா இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஆனா செபாஸ்டியன்ங்கிற வந்து மன உளைச்சல், அதாவது ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர், உச்சகட்ட ஆன்சைட்டி ஆகி வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ இந்த விஷயம், இந்த லெட்டர் வந்து அவங்க அம்மா வந்து எழுதுறாங்க இந்த எர்ன்ஸ்ட் அண்ட் யங் கம்பெனி இந்தியன் சேர்மனுக்கு. ஸோ இந்த லெட்டர் எழுதினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வே வந்து ரிலீஸ் ஆகுதுங்க. அதாவது இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு சர்வே எடுத்து சொல்லுது. அது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உலகிலேயே பார்த்தீங்கன்னா இளம் பெண்கள் அதிக நேரம் வேலை பார்க்கும் நாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாங்க. சராசரியா நான் சொன்ன மாதிரி 55 மணி நேரம் வந்து வாரத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இது வந்து மற்ற நாடை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அதிகம் அப்படிங்கிற மாதிரி அந்த சர்வேல சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார்லையும் மீடியா செக்டார்லையும் இந்திய இளம் பெண்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 57 மணி நேரம் வந்து ஒரு வாரத்துக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த சயின்ஸ் அண்ட் டெக் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் வந்து லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 53.5 மணி நேரம் வந்து ஆவரேஜா ஒரு வீக்குக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் சரி, டீச்சர் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கீங்க, அந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 46 மணி நேரம் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த இளம் பெண்கள். அதாவது இன்னொரு விஷயம் சொல்றாங்க, இந்தியாவில் வேலை பார்க்கும் நேரம் பார்த்தீங்கன்னா வயசுக்கும் அந்த வேலை பார்க்குற நேரத்துக்குமே ஒரு சம்பந்தம் இருக்குன்ற மாதிரி ஒரு சர்வே வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ் பர்சன், அதாவது ஒரு 24 ஏஜுக்கு மேலே உள்ளவங்க வந்து ஓகே, 24 ஏஜுக்கு கீழே உள்ளவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட நேரம் வந்து இன்னும் அதிகமாக அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு கம்பெனிக்காக. அவங்க வந்து இப்போ சப்போஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஜாப் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுங்க, 10 to 5 தான் ஒரு ஜாப். அந்த ஒரு 8 மணி நேரம் வந்து வேலை செய்யறாங்க, 10 to 6 சம்திங் வேலை பார்க்குறாங்க, 8 மணி நேரம் வேலை செய்யறாங்க. ஆனா இந்த கேஸ்ல, இந்தியன் கேஸ்ல இளம் பெண்கள் 24 வயசு கீழே உள்ள இளம் பெண்கள் பார்த்தீங்கன்னா சப்போஸ் 10 to 5, 10 to 6 ஒர்க்கா இருந்தா 10 to 9 வரைக்கும் ஒர்க் பண்றாங்க, 10 to 8 வரைக்கும் ஒர்க் பண்றாங்க. இந்த மாதிரி அவங்கள ஓவர் டியூட்டி பார்க்க வச்சு அவங்க ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி எல்லாத்தையும் வந்து உருவாக்குற விதமா வந்து இந்த இந்தியன் கம்பெனிஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த சர்வேல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மற்ற கண்ட்ரிஸையும் பற்றி கம்பேர் பண்றாங்க நம்ம இந்தியாவோட. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 32 மணி நேரம் தான் ஒர்க் பண்றாங்க. அங்க இருக்கிற ஐடி செக்டார்லையும் மீடியா செக்டார்லையும் யூத் லேடிஸ், அதாவது நான் சொல்றது 24 வயசு 30 வயசு அந்த மாதிரி யூத் லேடிஸ் வேலை பார்க்குற டைம் பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில வெறும் 32 மணி நேரம் தான். அதே மாதிரி ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா வெறும் 40 மணி நேரம் தான். ஆனால் நம்ம இந்தியாவில் 56 மணி நேரம், 57 மணி நேரம், 58 மணி நேரம், இன்னும் கூடிக்கிட்டே தான் போகுது. அதாவது நான் சொல்றது பார்த்தீங்கன்னா 2023 பார்த்தீங்கன்னா 54 மணி நேரம் இருந்தது, இப்போ 56 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னமும் வருஷம் ஆக இந்த டைம் வந்து கூடிக்கிட்டு தாங்க போகுது, குறைய வாய்ப்பே இல்லைங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் இந்த சர்வே பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லுது, இந்த இந்தியன் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே அதிகமா ஆணாதிக்கம் கொண்ட ஒரு கார்பரேட் கம்பெனிஸா வந்து நம்ம இந்தியா நாட்டில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த சர்வேல வந்து சொல்றாங்க. இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் செஞ்ச சர்வேல ஆணாதிக்கம் அதிகம் உள்ள ஜாப் சிச்சுவேஷன்ல உள்ள கண்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்தியா தான். இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இளம் பெண்கள் வந்து தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களோட ஜாப்ல. நான் சொன்ன மாதிரி இந்த ஆனா செபாஸ்டியன் விஷயத்துல பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணம் ஒன்று சொல்றேன். ஆனா செபாஸ்டியன் விஷயத்துல அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வேர்ல்டு கப் முடிஞ்சு, கிரிக்கெட் வேர்ல்டு கப், இது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வெஸ்ட் இண்டீஸ்ல நடந்துச்சு. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம டைமுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் முடியும். இவங்க மேனேஜர் என்ன பண்றாங்கன்னா அந்த கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பாராம். அந்த கிரிக்கெட் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்க வரைக்கும் இந்த பொண்ணை வந்து நான் வேலை செய்ய சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் மேட்ச் பார்க்கும்போது ஃபோனும் அட்டன் பண்ண மாட்டாரா, இவங்க ஏதாவது டவுட் ஏதாவது ப்ராப்ளம் ஃபோன் பண்ணால் இவர் அட்டன் பண்ண மாட்டாராம். இவர் மறுபடியும் ரிப்ளை கால் பண்ற வரைக்கும் இவங்க வெயிட் பண்ணி அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். யோசிச்சு பாருங்க, அந்த மேட்சை 2 மணி 3 மணிக்கு முடியும், அது வரைக்கும் இந்த பொண்ணு வந்து வேலை செய்யணும். அதே மாதிரி காலையில 9 o'clock மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்கிறது வந்து ரொம்ப ஒரு புதுமையான விஷயம். இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்குலாம் வந்து ஆளாகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆணாதிக்கம் கொண்ட பணிச்சூழல்கள் கொண்ட இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் நம்பர் 1ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு சர்வே என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல பெண்கள் வேலை செய்யறது வந்து 8.5%, 8.5% வந்து சதவீதத்துல பெண்கள் வேலை செய்யறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி ஐடி செக்டார், மீடியா செக்டார், இந்த 2 செக்டார்லையும் பார்த்தீங்கன்னா
கிட்டத்தட்ட 20% மேல வந்து பெண்கள் வேலை செய்யறாங்க அப்படிங்கிறபடி ஒரு தரவும் வந்து இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்குங்க. ஸோ இந்த இடைப்பட்ட டிஃபரன்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த செக்டாருக்கும் இந்த செக்டாருக்கும் ஆக்சுவலி 8.5% வந்து அந்த சயின்ஸ் அண்ட் டெக் செக்டாருக்கு, இந்த ஐடி செக்டாருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20%. இந்த ரெண்டு கேப்புமே பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரியை விட இந்தியாவில தான் வந்து அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் வந்து இந்த சர்வேல சொல்லுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தான் வந்து இந்த சர்வே வந்து நமக்கு சொல்லுதுங்க. அதாவது யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டில் ஒரு பொண்ணோ இருக்காங்க, ஒரு அக்காவோ ஒரு தங்கச்சியோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் நம்ம ஒய்ஃபே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க வந்து ஒரு கம்பெனிக்கு போய் வேலை பார்த்துட்டு நார்மலாக 10 to 5 ஒர்க் பண்ணுறதை விட்டுட்டு இவங்க 10 to 9 10 to 10 வேலை செஞ்சாங்கன்னா அவங்க மைண்ட் என்ன ஆகும்? அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும், அதே மாதிரி ஆன்சைட்டி ஆகும், ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் வந்து அவங்க தலையில் வரும். இந்த ப்ரெஷர்லாம் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, எப்படி டேக்கிள் பண்ணுவாங்க? ஸோ இது வந்து நம்ம நினைக்கிற ஒரு சாதாரண விஷயம், என்னடா அவங்க இது ஒரு டைமிங் விஷயம் தானே, இதுல என்ன இருக்கு, எல்லாம் அப்படி தானே ஒர்க் பண்றோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பா ஒரு மனுஷனுக்கு முக்கியமானது வந்து பீஸ் ஆஃப் மைண்டுங்க. இந்த பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லாம நம்ம போய் வேலை செஞ்சு வந்து என்ன பண்ண போறோம்? ஸோ நான் ஒரு அண்ணனா சொல்றேன், ஒரு தம்பியா சொல்றேன், கண்டிப்பா வேலை பார்க்குற பெண்கள் எல்லாம் வந்து இந்த விஷயத்த கேட்டுக்குங்க. ஒரு அண்ணனா ஒரு தம்பியா வந்து இந்த விஷயத்த வந்து கன்வே பண்ணணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன், கடமைப்பட்டிருக்கேன் இந்த விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிறது. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, உங்க பாஸ் வந்து கொடுப்பாரு, வேலையை கொடுப்பாரு, 10 to 5 ஒர்க் போறீங்களா, 9 to 4 9 to 6 வேலை பார்க்குறீங்களா, ஓகே சார் கொடுங்க சார் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுங்க. சப்போஸ் ஒரு நாள் 2 நாள் ஓகே, ரெகுலரா இந்த டைமிங் மிஸ் ஆச்சா, இப்போ 10 to 5ங்கிறப்ப 7 o'clock வரைக்கும் வேலை செய்யறாங்களா, உங்க பாஸ்கிட்ட சொல்லிடுங்க, என்னால வேலை செய்ய முடியாது, எனக்கு வந்து என்னோட மைண்ட் வந்து முக்கியம், எனக்கு வந்து என்னோட பீஸ் ஆஃப் மைண்ட் முக்கியம், நான் வந்து வீட்டுக்கு போய் இன்னும் எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு வீட்டில், அந்த மாதிரி சொல்லி தவிர்த்துருங்க. ஒரு நாள் பார்க்கலாம், 2 நாள் பார்க்கலாம், அந்த மாசம் ஃபுல்லும் வருஷம் ஃபுல்லும் இந்த மாதிரி விஷயத்த வந்து தயவு செய்து வந்து இந்த மாதிரி விஷயத்த கடைபிடிக்காதீங்க. ஒர்க்கா அது ஒரு தனி டைம் டேபிள் போட்டுங்க. ஒர்க் லைஃப் வேற, நம்மளோட ரியல் லைஃப் வேற, சரிங்களா? அதாவது இவ்வளவுதான், இந்த டைமுக்கு தான் நான் வேலை செய்யணும், இதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வெறும் வேலை மட்டும் முக்கியம் கிடையாதுங்க. நமக்கு வீட்டுக்கு போனால் அண்ணனோ தம்பியோ இருப்பாங்க, அதே மாதிரி தம்பியோ அக்காவோ இருப்பாங்க, நம்ம அப்பா அம்மா இருப்பாங்க, நமக்கு குழந்தை குட்டிங்க இருக்கும், மகனோ மகளோ எல்லாம் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளை சார்ந்து நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா சஃபர் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதை வந்து நம்ம மனசுல வச்சுக்கணும். நம்ம ஒர்க்கு மட்டும் தான் சஃபர் ஆகும், நம்மளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஒர்க்கு மட்டும் தான் சஃபர் ஆகும், நம்ம இந்த வேலையை விட்டுட்டு போயிட்டோம்னா இந்த ஒர்க்கு சஃபர் ஆகும்னு சொல்லி அதை மட்டும் நம்ம வந்து மனசுல வச்சுக்கூடாது. நமக்கு பின்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம குடும்பங்கள், நம்ம ஃபேமிலி எல்லாமே வந்து இருக்காங்க. அதை கண்டிப்பாக நம்ம மனசுல நினைச்சிக்கணும். ஸோ இந்த விஷயத்த வந்து எப்படியோ உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டே இருக்கேன். அதாவது வந்து இந்த மாதிரி சர்வே எல்லாம் இருக்கு, இந்த மாதிரி அதாவது இந்த விஷயத்த கேட்டோன்னா எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா 55 hours ஒரு வாரத்துக்குன்னா அப்போ 11 hours ஒர்க் பண்றாங்களா ஒரு வாரத்துக்கு, என்னடா இது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு இந்த சர்வே. கண்டிப்பா இந்த விஷயத்த வந்து உங்கள்கிட்ட எப்படியாவது வந்து சொல்லி நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க, நீங்க வந்து கண்டிப்பா ஒரு பெண்மணியா இருக்கலாம், நீங்க ஒரு இளம் பெண்மணியா இருக்கலாம், நீங்க உங்க ஆபீஸ்ல நான் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 11 மணி நேரம் 12 மணி நேரம் ஒர்க் பண்ற பெண்ணா இருக்கலாம். கண்டிப்பா நான் சொல்றேன், இனிமே இதை வந்து கடைபிடிக்காதீங்க. ஒரு அளவுக்கு தான் வந்து ஒர்க் நம்ம பண்ண முடியும், ஒரு டைமிங்க்கு தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். நம்ம அதுக்கு மேல பண்ற ஒர்க்குக்கும் நம்ம யாரும் வந்து நமக்கு வந்து ஊதியமும் கொடுக்கறது இல்லை. முன்னாடியெல்லாம் அந்த ஓட்டி கான்செப்ட்லாம் இருந்துச்சு, இப்போ அந்த மாதிரி விஷயமும் வந்து எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டும் இல்லை. ஸோ தயவு செய்து உங்க ஒர்க்கை வந்து அந்த டைமுக்குள்ளார ஃபினிஷ் பண்ணிட்டு கிளம்பிட்டே இருங்க. அப்படி ஃபினிஷ் பண்ண முடியா, நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மூடி வச்சுட்டு கிளம்பிடுங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். இனிஹவ் ஓரளவுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரியும் உங்களுக்கு உணர்த்துற மாதிரியும் வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு, நிறைய சர்வேகள், இந்த மாதிரி அதிர்ச்சி சர்வேக்கெல்லாம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு இதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி கண்டிப்பாக நம்ம பேசுவோம். நம்ம சேனல் வந்து
தொடர்ந்து நடைபெற்று வெற்றி நடை போட்டுக்கிட்டு இருக்குது. நேற்று கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இயர் அனிவர்சரி வந்து கொண்டாடணும். நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட்ஸ். ஸோ இனிமேலும் மேன்மேலும் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் இன்னைக்கு முடிக்கிறேன். நாளைக்கு இதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு நம்ம கண்டிப்பாக பேசுவோம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் மகன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் MBC சேனல். நன்றி.